Good afternoon student. Today 11th business max நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 2.2 நம்ம போயிட்டுருக்கோம். 2.2ல் பார்த்தீங்கன்னா 2.2ல் ஸோ ஃபிஃப்த்து சம் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை முடிச்சார் அந்த கிளாஸில். என்ன விஷயம்னா how many number less than 1000. ஸோ 1000ஓட கம்மியான நம்பரை எப்படி ஃபார்மேட் பண்ணுவேன்? அதுக்கு நம்பர் என்ன யூஸ் பண்ணணும்? இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் 5 6 7 8 9 இதுக்குள்ளே இருக்க நம்பர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ 1000ஓட கம்மினா 999லேருந்து 0 வரைக்கும். 0 யூஸ் பண்ண முடியாதுண்ணா, இங்கே நம்பர் இல்லை 0. அப்போ எது வரைக்கும்? 5 வரைக்கும். 0 கிடையாது, 5 வரைக்கும். ஸோ 5லேருந்து 999 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? சிங்கிள் டிஜிட் யூஸ் பண்ணலாம், டபுள் டிஜிட் அதாவது 15 16 17 இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். 999 3 டிஜிட் வரலாம். ஸோ இதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கேஸ் 1ல் 3 டிஜிட் யூஸ் பண்ணுறேன். 3 டிஜிட் என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 5ல் ஏதாவது ஒரு நம்பர் எதை எடுத்து போடுவேன். இந்த 5 நம்பர்லேருந்து ஏதாவது ஒன்று நான் யூஸ் பண்ணுவேன் 3 டிஜிட்டுக்கு. அடுத்தது ரெண்டாவது நம்பர் யூஸ் பண்ணும்போது 4 நம்பர் யூஸ் பண்ணி, ஏன்னா இரண்டு ஒரு நம்பர் யூஸ் பண்ணியாச்சு. நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட், அதாவது டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்பர் நான் கவனிச்சிக்கோ, 5 நம்பர் யூஸ் பண்ணுவேன். அடுத்து 5 நம்பரில் 1 போட்டேன். அப்போ மீதி எவ்வளோ நம்பர் இருக்கும்? 4 இருக்கும். 4ல் 1 போட்டாச்சு, 3 இருக்கும். அப்போ இது எவ்வளோ சான்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 60 வருது, இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு லைனாக பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். யூனிட் பிளேஸு 5 வே, 10th பிளேஸு 4 வே, 100 பிளேஸு 3 வே. அதான் சொல்கிறாங்க 5 × 4 × 3. இதுதான் சான்ஸ், வேறு வழியே கிடையாது. 60 மாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது 2 டிஜிட். ஏன்னா நம்ம சொல்லியிருங்க சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் 3 டிஜிட் யூஸ் பண்ணிட்டேன். 2 டிஜிட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், 5 நம்பர் இருக்குது நம்மள்ட்ட. ஓகே, யூனிட் டிஜிட் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஒரு நம்பர் போட்டாச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 4 நம்பர். அப்போ 2 டிஜிட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ வருது? 20. சிங்கிள் டிஜிட் அப்படின்னா ஒரே 5 டைம்ஸ் 5 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஏன்னா 5 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 5 நம்பர்லேருந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5 யூஸ் பண்ணலாம், 6 யூஸ் பண்ணலாம், 7 யூஸ் பண்ணலாம், 8 யூஸ் பண்ணலாம், 9 யூஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ எத்தனை வழி இருக்குன்னா 5 வழி வே. ஓகேவா? 5 வே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். 60 25 ஆன்சர் வந்துடும். ஸோ எத்தனை வழி இருக்குது? 3 டிஜிட் யூஸ் பண்ணலாம், 2 டிஜிட் யூஸ் பண்ணலாம், 1 டிஜிட் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ வழி நம்மள்ட்ட இருக்குது. சரியா? அப்போ டோட்டலாக 85 வழி இருக்குது நம்மள்ட்ட ஃபார்மேட் பண்ணுறது. ஸோ முக்கியமாக அடுத்தது பெர்முடேஷன் நம்ம பார்க்க போகிறதுனால, பெர்முடேஷன் ஒன்றும் இல்லை, அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு பெர்முடேஷன். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு நம்பர் லாக் ஆகுது, 395 யூஸ் பண்ணலாம். 395 யூஸ் பண்ணால் நம்பரை வந்து நீங்கள் மொபைல் நம்பர் லாக் யூஸ் பண்ணுவீங்க. 395 யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. சப்போஸ் மாற்றி மறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? 359 யூஸ் பண்ணலாம், இல்லைனா 953 யூஸ் பண்ணலாம், இல்லைனா 395 யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ வழி இருக்குது நம்மளுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் அரேஞ்ச்மெண்ட். எப்படிலாம் அரேஞ்ச் பண்ண முடியும்? நல்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஃப்ரூட் சாலட் பார்த்துருப்பீங்க, ஆப்பிள், கிரேப், பனானா. இது எப்படி போடலாம்? கிரேப்பு, ஆப்பிள், பனானா போடலாம், இல்லைனா பனானா, கிரேப், ஆப்பிள் போடலாம். சரிங்களா? இந்தமாரி வழி இருக்குது. அதான் தான் பெர்முடேஷன் சொல்லுவாங்க. பெர்முடேஷன் மீனிங் என்னென்னா அரேஞ்ச்மெண்ட். நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் n things to r thing. ஓகேவா? 5லேருந்து ஒரு 5 நம்பரை ஸோ 3 நம்பராக எப்படி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்றது தான் கான்செப்டுங்க. அதான் P என்பது பெர்முடேஷனை குறிக்கும். சரிப்பா, இப்போ பாருங்கள் 1 2 3 6 1 2 3 taking all the time is 6 3 digit numbers are the number of 3 digit number formed using 1 2 3. ஆன்சர் கொடுத்துட்டாங்க, 6 வழின்னு சொல்லிட்டாங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, அந்த 1 2 3 1 2 3 1 3 2 2 3 1 2 1 3 3 1 2 3 2 3. ஓகேவா? இவ்வளோ வழியில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் 3 டிஜிட் நம்பர். இப்போ இதுக்கு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க, NPR அப்படின்னா ஃபார்முலானா N பொருள்லேருந்து P பொருளை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க, R பொருளை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? NPR எப்படி எழுதலாம்னா இப்படியும் எழுதலாம். P போட்டு P
பி போட்டு n, r இல்லைனா n p பேஸில் வரணும் n எல்லாம் ஆர்லாம். ஓகே, இதுக்கான ஃபார்முலா NPR ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சப்போஸ் உங்கள்கிட்ட 5p3 கொடுத்துட்டாங்கன்னா n இருக்கிறதுல என்ன இருக்குது 5 ஃபேக்டோரியல் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். 5 மைனஸ் 3 எவ்வளோ வரும் 2. அப்போ 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டர்னா ஒன்று தெரியும், 5 × 4 × 3 × 2 × 1 அப்படி முடிக்கணும். 2 ஃபேக்டர்னா 1 × 2 கேன்சல் பண்ணிக்க 2 மீதி இருக்க ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா? ஸோ சம் பார்ப்போம். 5p3 போட்டிருக்காங்களா? 5p3 எப்படி சொல்கிறாங்க? அப்போ 5 ஃபேக்டோரியல் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வருது 60 வருது. ஒர்க் அவுட் எப்படி சொன்னேன் 5 × 4 × 3 × 2 × 1. ஓகேவா? 1 × 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது 60 வரும். அதே தான் P85 அர்த்தம். இதை எப்படி எழுதலாம் 8p5 இப்படி எழுதலாம். இதை இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம், எப்படியும் எழுதலாம். அப்போ 8p5 எழுதிக்கோ. 8 ஃபேக்டோரியல் பை 8 மைனஸ் 5 ஃபேக்டோரியல் ஃபார்முலா எழுதுங்க. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னால் 1. ஓகேவா? 0 ஃபேக்டோரியல் எப்பயுமே 1 ஞாபகம் வச்சுங்க. np0 அப்படின்னு சொன்னால் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். npr ஆறு இடத்துல என்ன இருக்குது 0 இருக்குது. 0 என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் அப்போ என்ன வரும் 1. அப்போ np0 வந்துச்சுன்னா என்ன போட்டுக்கலாம் 1 போட்டுக்கோ. நீங்கள் ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல, நீங்கள் மெமரி பண்ணிக்கோ. np0 வந்துச்சுன்னா 1 போட்டுக்கோ. np1 வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்குது n போட்டுக்கோ. சரியா? இப்போ 5p1 அப்படின்னா என்ன போடுவேன் 5 போடணும். சரியா? இங்கே 1 வந்துச்சுன்னா 5 போடுவேன். சப்போஸ் 5p0 வந்துச்சுன்னா என்ன போடுவேன் 1 போடுவேன். இங்கே 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் 1 தான் ஆன்சர். அடுத்து npn அப்படின்னா n ஃபேக்டோரியல். npn என்ன வரும் n ஃபேக்டோரியல் ஞாபகம் வச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு 1 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து npr அப்படின்னு சொன்னால் n × n மைனஸ் 1 × n மைனஸ் 2 × n மைனஸ் r மைனஸ் 1 n மைனஸ் r மைனஸ் 1 அதில் முடிக்கணும். நல்லா கவனிச்சிக்கோ. 5p3 அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஒன்று சொல்லி கொடுத்துறேன், மைண்டில் வச்சுக்கோ. 5p3 எப்படி இல்லைன்னா 5 4 3 இப்படி எழுதலாம். அதை எப்படி நீ புரிஞ்சிக்கணும்னா இந்த 5ஐ 3 தடவை குறைச்சிக்கோ. 5 4 3 3 வந்துச்சா 3 நம்பர் வந்துச்சா இவ்வளோதான் கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோ. எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் போடலாம். பின்னாடி பாருங்கள் ஒரு சம் போடுறேன். 8p3 எப்படி எல்லாம் சொன்னால் 8 7 6 3ஆக குறைச்சிக்கோ. 5p4 என்ன 4 தடவை குறைக்கணும் 5ஐ. 5 4 3 2 சரியா? 4 வந்துச்சா பாரு 4 வந்துச்சு. ஓகே, 120 மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா how many 4 letter word can be formed from the letters of the word? logarithms ஸ்பெல்லிங் பாருங்கள். எத்தனை லெட்டருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ n = 10. என்ன கேட்குறான் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ரிமைனிங். அது மீனிங் வருது வரல எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? 4 லெட்டரை எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? உங்கள்கிட்ட இருக்கிறது 10 லெட்டர், எனக்கு தேவை அரேஞ்ச்மெண்ட். எப்படி அரேஞ்ச் பண்ணுறான் 4 லெட்டராக எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதான் 10p4 10 லெட்டரை 4 லெட்டராக அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா பெர்முட்டேஷன். இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ 10p4 கேட்குறான். அவ்வளோதான்ப்பா. சம்மா பெருசாக இருக்கலாம், கான்செப்ட் சிம்பிள். அப்போ np எப்படி போடலாம்? 10 எப்படி தடவை 4 தடவை குறைச்சிக்கோ. 9 1 2 வந்துச்சு 8 × 7 இவ்வளோ தான். இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்து npr = 360 கொடுத்தனா என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ கேட்குறான். npr = 360 எப்படி படிக்கலாம்? 36 × 10 படிக்கலாம். 36 டிவைட் பண்ணி பாருங்கள். 3 டேபிளில் 1 2 3 4 ஓகேவா? அடுத்தது 10 எப்படி படிக்கலாம்? 5 × 2 இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள். 3 2 சார் எவ்வளோ 6 5 4 3 அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன இருக்குது 6 5 4 3 6ஐ வந்து 4 தடவை குறைச்சிருக்காங்க. அப்போ இது எப்படி எல்லாம் 6p 4 தடவை குறைச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் இப்படி எழுத கற்றுக்கணும். சரியா? இந்த மாதிரி இருந்தாலும் இப்படி எழுத கற்றுக்கணும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோ. அப்போ இதுக்கு தான் ஃபார்மேட் கொண்டு வராங்க. அப்போ இதில் என்னென்ன 6 R என்ன 4 அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. சேம் ஒர்க் np4 np2 np4 என்ன n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். 12 வச்சுக்க அப்படியே வச்சுக்கோ. இது எப்படி எல்லாம் ஃபார்முலா சைடில் கொடுத்துருக்காங்க. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் 2 ஃபேக்டோரியல் n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இருக்கா.
n-2 ஃபேக்டோரியல் பெருசா n-4 ஃபேக்டோரியல் பெருசா அப்படின்னா n-2 ஃபேக்டோரியல் தான் பெருசு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், n-2 குறைச்சிக்க, n-2 இன்னொன்று குறைச்சிங்கன்னா என்ன வரும், n-2 கூட ஒன்று குறைச்சா என்ன வரும், n-3 வரும். அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க. அடுத்து n-4 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இங்கே n-4 இந்த 4 n-4 கேன்சல் பண்ணிக்க, 12/n-2 n-3. ஓகே, கேன்சல் பண்ணி எழுதியிருக்காங்க. இதையும் கேன்சல் பண்ணால் இதை வருது. அப்போ இது வேல்யூ மேலே கொண்டு போயிடுங்க. சரியா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 12 இந்த பக்கம் கொண்டு போங்க, என்ன வரும், +6. அந்த -12 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், -6 வரும். அந்த -6 தான் இங்கே போட்டிருப்பாங்க. இது ஃபேக்டர் பண்ணுங்கள், சைடில் ஃபேக்டர் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ n = +6 n = -1. n = -1 இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா -1 நம்பரை எடுத்து நம்ம செய்ய முடியாது. அப்போ n = 6 எடுத்துக்கோ. சரிங்களா? அவன் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்குறான். n = 6 கிடைச்சிது. சரிங்களா? சேம் இந்த சம்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இந்த நம்பர் என்ன சொல்லியாச்சு. இந்த நம்பர் ஸ்டார்ட் வித் 35 ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ மீதி இருக்க நம்பர் 2 நம்பர் போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும், 2 4 6 8 10. டோட்டலாக நம்மள்ட்ட 10 நம்பர் இருக்குது. அதில் 2 நம்பர் போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 8 நம்பர் இருக்கும். அப்போ 8 நம்பர்லேருந்து இங்கே 4 நம்பரை அரேஞ்ச் பண்ணணும். ஏற்கனவே சம் போட்டது எப்படின்னா உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருப்பேன், 8 7 4 3 இப்படி சொல்லி கொடுத்துருப்பேன் போன எக்ஸஸில். பட் இதில் பெர்முடேஷன் கற்றுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், பெர்முடேஷனை பற்றி யூஸ் பண்ண தெரியணும். பெர்முடேஷன்னா இதான் வழி. 8p4 நம்மள்ட்ட மீதி நம்பர் 8 நம்பர் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவை 4 பாக்ஸ் தான் இருக்குது. அப்போ 8லேருந்து 4 பாக்ஸை அரேஞ்ச் பண்ணணும். 8 நம்பர்லேருந்து 4 நம்பர் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ 8p4 கண்டுபிடிக்கணும். 8p4னா என்ன, 8 ஃபேக்டோரியல் பை 8 - 4 ஃபேக்டோரியல். இதெல்லாம் கேன்சல் பண்ணி எழுதினீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். 8p4 எப்படி நான் வச்சு சொன்னேன், 8 போடு, 7 போடு, 4 போடு, 7 போடு, 6 போடு, 5 போடு, 4 நம்பர் வந்துச்சு. அப்புறம் ஓகே, 8p4னா இப்படி தான் எழுதினா போதும். இன்னும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண அவசியமே கிடையாதுப்பா. நேராக இங்கே போய் போட்டுடலாம். அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது போட முடியும். ஓகேப்பா? இதில் இருக்க எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருங்க நோட்டில். பேரண்ட்ஸ் சைன் வாங்குங்க, லேண்ட்ஸ்கேப்பில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.